சீஃப் சியாட்டில் என்று சொல்லக்கூடிய செவ்விந்திய மக்களின் தலைவராக 19வது நூற்றாண்டிலே அமெரிக்காவில் இருந்தார். நிலத்தை பற்றி அருமையான ஒரு தத்துவத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி சியாட்டிலிடம், உனது நிலம் எனக்கு வேண்டும், விற்றுவிடு, நான் பணத்தை கொடுக்கிறேன் என்று ஒரு கடிதத்தை அனுப்பினார். சீஃப் சியாட்டில் அவருக்கு விளங்கவில்லை. நிலத்தை விற்பதா? அது எப்படி? நிலம் எனக்கு சொந்தம் இல்லையே, நான் தான் நிலத்துக்கு சொந்தம். நிலத்தை எப்படி வாங்க முடியும், எப்படி விற்க முடியும்? இது இறைவனுடைய கொடையாயிற்றே. அப்படி நிலம் வாங்கினா வச்சுக்கோங்க, நிலம் வாங்கினாக்கா சரி, நிலம் மண்ணுக்கு தானே நீங்க துட்டு தர்றீங்க. ஆனா நிலத்துக்குள்ள மண்புழு இருக்கு, அது எவ்வளோ? அது எக்ஸ்ட்ரா விலை போடணுமே. நிலத்துக்கு மேல புற்பூண்டுகள் இருக்கிறதே, அதற்கு விலை போடு. அந்த புற்பூண்டுகளில் ஃப்ளவர்ஸ் இருக்க, பூக்கள், பூக்களில் மனம் இருக்கிறதே, எத்தனையோ உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, அதுக்கெல்லாம் விலை போடு. இந்த மண்ணை வாங்கவும் விற்கவும் முடியாது. ஏனென்றால் இது ஒரு கொடை, உரிமை சொத்து. இது யாருக்குமே சொந்தம் அல்ல. நான் வாழ வாடகைக்கு எடுத்திருக்கிறேன். சொல்ல போனால் நமது வருங்கால தலைமுறையினரிடமிருந்து நான் கடன் வாங்கி இருக்கிறேன். ஆகவே இதை நான் பத்திரமாக வைத்து அவர்களுக்கு நான் திருப்பி கொடுக்க வேண்டிய கடமை என்னிடம் இருக்கிறது என்று சொல்லி அழகாக அந்த அமெரிக்க ஜனாதிபதிக்கு விடை கொடுத்தார். இந்த பூமியிலே நிலம் 25%, 1/3 கடவுள் நம்மிடம் கொடுத்திருக்கிறார். மற்ற 3 பகுதியும் கடலுக்குள்ளே இருக்கின்றது. சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், கடவுள் அந்த நிலத்தை, மற்ற 2% கடல் தண்ணியை வைத்து போர்வை போல மூடி வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1/3 இறைவன் நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார். நாம் நன்றாக இந்த நிலத்தை நாம் மதித்திருந்தால் இன்னும் 5%, 10% அவர் நமக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் கட்டாயம் கொடுக்க போவதில்லை. ஏனென்றால் நிலத்துக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு அறுபட்டிருக்கிறது.